சார் உள்ள வரலாமா? You are rejected. ஹாய் சார், குட் மார்னிங். இது பேரு கிரீட்டிங் சொல்லுவாங்க. இன்டர்வியூக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கரெக்டாக கிரீட்டிங் பண்ணணும். நெக்ஸ்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இந்த கேள்விக்கு தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும்னா, ஹாய் சார், மை நேம் இஸ் அபினேஷ். ஐ எம் ஃப்ரம் சென்னை, சாரி மதுரை. ஐ கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங் இன் காலேஜ். மை ஃபாதர் நேம் இஸ் யா, ஐம் பிரகதீஷ் ஃப்ரம் சென்னை. ஐ டிட் மை பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ஐ கான்டாக்டோட கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம், நெக்ஸ்ட்டு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்பட்டால் சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லாமல் சுருக்கமாக சொல்லிடணும். ஹாபீஸ்லாம் வந்து சொல்ல வேணாம். அதாவது இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹாபீஸை சொல்லலாம். இன்டர்வியூவில் மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஸ்கில்ஸ் தான் பார்ப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது நீங்கள் பண்ண கிரேட் மூமெண்ட்ஸ் வந்து சொல்லணும். I am great team player, workaholic. I study in college, event functions, all I am attempt and win lot of prize. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எல்லாமே வேலைக்கு சம்மந்தமாக தான் பேசணும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வந்து நெட்வொர்க்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் எதனால வந்துச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் மூலிமா நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை சில காம்படிஷன்ஸ்லாம் போயிருப்பீங்க, அது மூலிமா ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பீங்களே. இந்த மாதிரி என்னென்னலாம் அது சம்மந்தமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து ஷேர் பண்ணணும். இதுவே வந்து ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்டர்வியூவில் ஷேர் பண்ணணும். எல்லாமே வேலைக்கு சம்மந்தமாக தான் ஷேர் பண்ணணுமே தவிர வேலையிலேருந்து டிவேட் ஆகிற மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக எப்படி பேசணும் அப்படின்னா, See, I always wanted to do coding. I've been involved in many projects in my college days. Mainly to mention, I've got prizes in national level coding test. And now I'm in a process of learning full stack web development and I'm very keen to acquire knowledge and skills in that field. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்புக்கு நம்ம ஏன் அப்ளை பண்ணோம், இந்த ஜாப்புக்கு நம்ம ஃபிட்டு தான் அப்படிங்கிறத இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லணும். I am great hard worker. Your company is my dream company. I just waiting for this job only. If you give any work to me, I will do. இப்படிலாம் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு மெக்கானிக்கல் டிசைன் கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸில் என்னென்ன பேசிக்ஸ்லாம் தெரியும். குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மெக்கானிக்கல் டிசைனில். அது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் குறிப்பிட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து பேசிக்ஸ் தெரியும், கம்பெனிலையும் அது ரிலேட்டடான ஒர்க் தான் பண்ணுறாங்க, அதுக்காண்டி தான் நீங்கள் வேகன்சியும் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஒர்க்கு கிடச்சா என் ஒர்க் வைஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃப்லேயும் நான் அடுத்த ஸ்டெப் போவேன், அதாவது கெரியர் வைஸும் நான் அடுத்த ஸ்டெப் போவேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, Right from my childhood, I always wanted to be a mechanical engineer. So here in this college, I have learned all the basics of mechanical engineering. I'm very interested in doing automatic devices, projects on automatic devices, and I've got prizes in intra and inter-level college competitions too. So if I got the opportunity to work in this company, I'll be grateful to share all the knowledge of mine and acquire new things in this company as soon as possible. And to add to this, I have an AutoCAD course to my name. இப்படி தான் பேசணும். இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, Very less salary in past companies, sir, and also lots of politics and no on-sites. That's why I apply this job, sir. இப்படிலாம் இல்லாமல் பழைய கம்பெனியில் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களோட ரோல் என்ன, அந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட் என்ன, என்ன மாதிரியான ஒர்க்லாம் நீங்கள் அங்கே பண்ணீங்க, என்னென்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். Actually, I worked in banking related projects in my previous company, and I felt that those were not enough for me to explore all my skills. Here in this company, I got to know that new projects are going on where I can develop my skills and I can help the company grow with my skills, and hope I will develop my new skills which will help me in future too. சில பேருக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு ஃப்ளூயன்ஸாக வந்து பேச வராது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர விஷயத்த அவங்களால கன்வே பண்ண முடியாது. ஸோ அந்த நேரம் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட, சார் இந்த மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல வரேன், பட் இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு
தடையாக இருக்குது, நான் வந்து தமிழில் பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டு நீங்கள் தாராளமாக பேசலாம். அதுக்குன்னு இன்டர்வியூ ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் தமிழில் பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கிலீஷுக்கு தனியாக கண்டிப்பாக கொஞ்சம் மார்க்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் உங்களோட டீட்டெயில்ஸு, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சுட்டு உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் சார், அதை வந்து நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும்னா நீங்கள் தாராளமாக வந்து தமிழில் பேசிக்கலாம். ஃபுல்லாகவே தமிழில் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லுவாங்களா, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷு ஸோ அந்த இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் வந்து கன்வே பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்க வந்து இந்த மாதிரி வாட்சை பார்க்கறது, கொஞ்சம் மெதுவாக பேசுறது, சைலண்ட்டாக பேசுறது, மொபைலை வந்து சைலண்டில் போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்புறம் போல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. முக்கியமாக ஃபார்மல் ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டு போகணும். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணல, அதெல்லாம் அடுத்த மேட்ரு. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு ஷூ போட்டு போனீங்க இன்டர்வியூக்கு போகணும். அதே போல் ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக இன்டர்வியூ பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அதாங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற கேள்வியை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நடக்கிற இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சிம்பிளாக சொல்லணுமா, பதட்டமும் பயமும் இல்லாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ முடிஞ்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பாசிட்டிவாக பேசிட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட போங்க. இன்டர்வியூவில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதான். இந்த வீடியோ மூலிமா அதுலேருந்து டவுட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை நாங்கள் வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனியும் கொடுக்குறோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில், ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸில் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் இன்டர்வியூ போனப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற கேள்விக்கு எந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலை தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வேலை கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.